வணக்கம் நண்பர்களே. 1ஆம் தேதி சம்பளம் வர்றப்போ இருக்கிற சந்தோஷம் அடுத்த 5 நிமிஷத்துல வர்ற இஎம்ஐ, வாடகை, ஸ்கூல் ஃபீஸ் மெசேஜ்களை பார்த்ததும் காணாம போயிடுதா? இன்னைக்கு நிலைமை அப்படி. தக்காளி விலை கிலோ 100 ரூபாய தொட்டா நாம தக்காளி சட்னியையே மறந்துடுறோம். ஆனா இந்த கரண்ட் பில்லும் பெட்ரோல் விலையும் நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு. கையில 1 ரூபா கூட நிக்கலையேன்னு புலம்புற நித்யா குமார் ஜோடியோட கதையையும் அவங்க வெறும் 10 நிமிஷத்துல கையாண்ட ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வெறும் கணக்கில்ல, உங்க குடும்ப நிம்மதிக்கான பிளான். வீடியோவோட முடிவுல நீங்களே உங்க வீட்டு பட்ஜெட்டை ஒரு இன்ஜினியர் மாதிரி பக்காவா போட போறீங்க. சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இந்த மாசம் உங்க பட்ஜெட்டை காலி பண்ண அந்த ஒரு திடீர் செலவு எது? மொய்யா, வண்டி ரிப்பேரா, இல்ல ஆசைப்பட்டு பண்ண ஆன்லைன் ஷாப்பிங்கா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள மாதிரியே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாப்போம். இப்போ கதைக்குள்ள போலாமா? தேதி 25. குமார் ஒரு ஐடி கம்பெனில நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் அந்த மாச கடைசியோட திக் திக் நிமிஷம் ஆரம்பிச்சிடுச்சு. ஃபோன்ல வர ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் அவருக்கு ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக்க கொடுக்குது. கிரெடிட் கார்டு பில் ஒரு பக்கம், வீட்டு ஓனர்கிட்ட இருந்து வந்த வாடகை என்னாச்சு மெசேஜ் ஒரு பக்கம். நித்யா கிச்சன்ல இருந்து வராங்க. என்னங்க, பால்காரர் 3 நாளா கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே காய்கறி வாங்க காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு மெதுவா தயங்கி தயங்கி ஆரம்பிக்கிறாங்க. குமாருக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள எரியுது. நான் தான் சம்பாதிக்கிறேன், ஆனா மாசம் கடைசியில காசு எங்க போகுதுன்னே தெரியல. இதுல எக்ஸ்ட்ரா செலவு வேறையான்னு எரிஞ்சு விழுறாரு. நித்யாவுக்கும் கோபம் வருது. நான் என்ன நகை நட்டா வாங்குறேன்? வீட்டு மளிகைக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கும் தானே செலவாகுது. இது ஒரு சின்ன சண்டை இல்லைங்க, எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு பெரிய பட்ஜெட் யுத்தம். இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா பாப்போமே. உங்க கையில 1 லிட்டர் பாட்டில்ல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத நீங்க குடிக்கணும், செடிக்கு ஊத்தணும், முகம் கழுவணும். ஆனா எந்த திட்டமும் இல்லாம முதல்லயே பாதி தண்ணிய தேவையில்லாம ஊத்திட்டா கடைசியில தாகம் எடுக்கும்போது பாட்டில் காலியாத்தான் இருக்கும். இதுதான் குமார் வீட்ல நடக்குது. ஆஃபர்ல கிடைக்குதுன்னு போன வாரம் வாங்கின அந்த பிராண்டட் ஷூவும் வீட்ல சமைக்க சோம்பேறித்தனப்பட்டு ஆர்டர் பண்ண அந்த பீட்சாவும் தான் இப்போ பால்காரருக்கு கொடுக்க வேண்டிய காசை காலி பண்ணி நிக்குது. இங்க தான் நீங்க யோசிக்கணும். உங்க வீட்லயும் இதே மாதிரி மாச கடைசியில சண்டை வருதா? சம்பாதிச்ச காசெல்லாம் எங்க போச்சுன்னு உங்க கணவர் கேட்டப்போ எங்க போச்சுன்னு எனக்கும் தெரியலையேன்னு நீங்க முழிச்சிருக்கீங்களா? இல்ல கணவர் எரிஞ்சு விழும்போது நித்யா மாதிரி நீங்க அழுதுட்டு ரூம்குள்ள போயிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது உங்களோட மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல முக்கால்வாசி பேரோட கதை. நேத்து நடந்த சண்டையோட பாரம் மனசுல இருந்தாலும் நித்யா இப்போ தெளிவா இருக்காங்க. சாரிங்க, நாம கஷ்டப்படுறதுக்கு காரணம் பணம் இல்லாததில்ல, அது எங்க போகுதுன்னு தெரியாததுதான். ஒரு 10 நிமிஷம் இங்க வந்து உட்காருங்கன்னு அன்பா கூப்பிடுறாங்க. குமாரும் அமைதியா வந்து உட்கார நித்யா அந்த சூப்பர் ஃபார்முலாவை அறிமுகப்படுத்துறாங்க. அதுதான் 50-30-20 ரூல். நித்யா என்ன சொல்றாங்க தெரியுமா? குமார், இனிமே நாம சம்பளத்தை 3 கவர்ல பிரிச்சு வைக்க போறோம். உங்ககிட்ட கவர் இல்லையா? கவலையே படாதீங்க. பீரோல அங்கேயும் இங்கேயும் கிடக்கிற பழைய காலி பர்ஸ கூட நீங்க பயன்படுத்தலாம். ஆனா விஷயம் இதுதான், அந்தந்த செலவுக்கான பணத்தை அந்தந்த கவர்ல அல்லது பர்ஸ்ல வச்சிரணும். மொத்தமா வச்சிருந்தா செலவாகும், ஆனா தனித்தனியா பிரிச்சு வச்சா கணக்கு தெரியும். இத்தனை நாளா மொத்த பணத்தையும் ஒரே பர்ஸ்ல வச்சுட்டு போற வர்ற இடத்துல எல்லாம் செலவு பண்ணதுனால தான் மாச கடைசியில அந்த பர்ஸு ஆடுற அளவுக்கு காலியாகி நிக்குதுன்னு குமாருக்கு இப்பதான் புரியுது. இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க சம்பளத்தை வாங்கின உடனே இப்படி கவர் போட்டு பிரிச்சு வைக்கிறீங்களா, இல்ல காலி பர்ஸ பார்த்து வருத்தப்படுற ஆளா? ஏன்னா ஒரு இன்ஜினியர் பிளான் போட்டு வீடு கட்டுற மாதிரி ஒரு குடும்பத் தலைவியும் பிளான் போட்டு தான் குடும்பத்தை நடத்தணும். நித்யா இப்போ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஜினியரா மாறிட்டாங்க. அந்த 3 கவர்ல என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலா பார்க்கலாமா? நேயர்களே, நீங்களும் ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே இத பத்தி பேசியிருந்தாலும் எழுத்தில்லா கல்வி பாதின்னு சொல்லுவாங்க. எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்க வீட்டு பிரச்சனைக்கு மருந்து கிடைக்கும். இப்போ குமாரோட 40,000 ரூபாய் சம்பளத்தை நித்யா எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாப்போம். 1. முதல் கவர் 50% தேவைகள் 20,000 ரூபாய். இது உங்க உயிராதார செலவு. வீட்டு வாடகை, மளிகை, ஷாக் அடிக்கிற கரண்ட் பில், ஸ்கூல் ஃபீஸ், பெட்ரோல், இது இல்லாம வண்டி ஓடாது. இதத்தான் நித்யா முதல் கவர்ல வைக்கிறாங்க. இரண்டாவது கவர் 30% ஆசைகள் 12,000 ரூபாய். ஹோட்டல் பிரியாணி, சினிமா,
ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாம் தப்பில்ல. ஆனா இது 12,000 தாண்டக்கூடாது. இது முடிஞ்சிட்டா அந்த மாசம் நோ ஆசை. இதுதான் நித்யாவோட ஸ்ட்ரிக்ட் ரூல். 3வது கவர் 20% சேமிப்பு 8,000 ரூபாய். இதுதான் உங்க நிம்மதி பணம். சம்பளம் வந்த உடனே இத கண்ண மூடிக்கிட்டு தனி அக்கவுண்ட்ல போட்டுறணும். அவசரத்துக்கும் கடனை அடைக்கவும் இதுதான் உங்க பாதுகாப்பு வளையம். கணக்க பார்த்த குமாருக்கு சுருக்குன்னு உரைக்குது. அடப்பாவமே, தேவையில்லாத ஸ்விக்கி ஆன்லைன் ஷாப்பிங்குக்கே 40% செலவு பண்ணிருக்கோமேன்னு உணர்றாரு. இங்கதான் யதார்த்தமே இருக்கு. 2வது கவர்ல இருக்க வேண்டிய உங்க ஆசைகள் பணம் முதல் கவர்ல இருக்க வேண்டிய உங்க அவசிய தேவைகளை ஓட்ட போட்டு தின்னுட்டு இருக்கு. அதனாலதான் மாச கடைசியில பால்காரருக்கு கொடுக்க கூட காசில்லாம காலி பர்ஸ பார்த்து முழிக்கிறோம். இப்போ நேயர்கள் கிட்ட ஒரு கேள்வி. உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. இந்த 40,000 ரூபாய் சம்பளத்துல நீங்க அந்த 8,000 ரூபாய சேமிக்கிறீங்களா, இல்ல உங்க சேமிப்பு கவர் இப்போ காலியா இருக்கா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க தப்ப நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ஓட்டைய அடைக்க முடியும். வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி வெறும் 10 நிமிஷத்துல உங்க குடும்பத்துக்கான பட்ஜெட்டை எப்படி போடுறதுன்னு இப்ப பார்க்க போறோம். நித்யா சொல்ல போற அந்த 10 நிமிஷ மேஜிக் பயிற்சிய நீங்களும் அப்படியே செய்யுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய நிம்மதிய தரப்போற அந்த 10 நிமிஷம் இப்போ ஆரம்பிக்குது. முதல் 2 நிமிஷம் உங்க சம்பளம் எவ்வளவுன்னு தெளிவா டைரி மேல எழுதுங்க. அது 15,000மோ 50,000மோ ஒளிவு மறைவு இல்லாம மொத்த வருமானத்தை எழுதுங்க. அடுத்த 3 நிமிஷம் உங்க நீட்ஸ், அதாவது வாடகை, மளிகை, கரண்ட் பில்லுக்கு எவ்வளவு வேணும்னு கணக்கு போடுங்க. தேவையை தவிர்த்து மத்த எந்த செலவையும் இந்த கவர்ல சேர்க்காதீங்க. அடுத்த 3 நிமிஷம் இதுதான் ரொம்ப முக்கியம். கடந்த 1 மாசத்துல உங்க ஆசைக்காக என்னென்ன செலவு பண்ணீங்கன்னு லிஸ்ட் போடுங்க. அதுல எதை குறைக்கலான்னு ஒரு டிக் போடுங்க. அந்த தேவையில்லாத ரீசார்ஜும் அனாவசியமான ஆன்லைன் ஆர்டரும் உங்க கண்ணுல இப்போ தப்புன்னு பளிச்சுன்னு படும். கடைசி 2 நிமிஷம் மீதி இருக்கிற அந்த 20% பணத்தை எந்த அக்கவுண்ட்ல போட போறீங்கன்னு இப்பவே முடிவு பண்ணுங்க. குமாரும் நித்யாவும் சேர்ந்து இந்த 10 நிமிஷ மேஜிக்கை செஞ்சு முடிக்கும்போது அவங்க முகத்துல ஒரு புது தெளிவு. இப்ப பாருங்க குமார், நாம பயந்த மாதிரி காசு பத்தாம போகாது. தேவையில்லாத 10% செலவை குறைச்சாலே நாம நிம்மதியா இருக்கலான்னு நித்யா சிரிக்கும்போது குமாருக்கு ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. நேயர்களே, நான் சொன்ன அந்த 10 நிமிஷம் மேஜிக் பயிற்சிய நீங்க இப்போ வீடியோவை பார்த்துக்கிட்டே செஞ்சீங்களா? உங்க டைரியில அந்த 20% சேமிப்பு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்களா? அந்த தொகையை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருதா இல்லையா? உண்மைய சொல்லுங்க. இந்த 10 நிமிஷம் மேஜிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? கீழே கமெண்ட்ல எஸ் அல்லது நோன்னு டைப் பண்ணுங்க. கதை இதோட முடியல நண்பர்களே. நித்யாவும் குமாரும் இப்போ ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி சம்பளம் வந்ததும் முதல் வேலையா இந்த 10 நிமிஷம் மேஜிக் பட்ஜெட்டை போட்டுடுறாங்க. இப்போ அவங்க வீட்ல சண்டை இல்ல, ஆனா ஒரு பெரிய நிம்மதியும் அழகான சேமிப்பும் இருக்கு. பட்ஜெட் போடுறதுங்கிறது நம்ம ஆசைகளே சாகடிக்கிறது கிடையாதுங்க. நம்ம ஆசைகளே எப்படி சரியான முறையில நிறைவேற்றிக்கலாம்னு பிளான் பண்றதுதான். காசில்லன்னு காலி பர்ஸ பார்த்து புலம்புறத நிறுத்திட்டு இருக்கிற காசை நமக்காக எப்படி வேலை வாங்கலாம்னு யோசிக்க ஆரம்பிங்க. உங்க வீட்லயும் நீங்க ஒரு நித்யாவா மாறி உங்க குமார் கூட உட்கார்ந்து இன்னிக்கே இந்த 50-30-20 ஃபார்முலாவை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே மாசத்துல எல்லாம் மாறிடுமான்னு கேட்காதீங்க. ஒரு சின்ன ஆரம்பம்தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இது நம்ம வீட்டு கதைன்னு நினைக்கிற உங்க மிடில் கிளாஸ் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நிம்மதியா இருக்கட்டுமே. சரி, அடுத்த மாசம் 1ஆம் தேதி நீங்க முதல் வேலையா பட்ஜெட் போட போறீங்களா? நிச்சயமா போடுவேன் அப்படின்னா கமெண்ட்ல டன்னுன்னு சொல்லுங்க. முக்கியமா நம்ம கீப் சேவிங் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பர் சேமிப்பு ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ரேவதி. நன்றி.